முத்து ஒரு பெரியவரை காரில் கூட்டிகிட்டு வராரு. இறங்கினோடனே பேக்கெட்டில் பணம் இல்லைப்பா, நான் இருக்குன்னு நினச்சிட்டேன், நான் உள்ளே போய் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உள்ளே போய் எடுத்து தரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். இல்லைப்பா, இது என்னோட கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. வாசல்லே 2 பேர் நிற்கிறாங்க. ஏய், என்ன இந்த கடையை எங்கள் பேருக்கு எழுதி தரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அந்த வயசானவர் பேசிகிட்டு இருக்காரு. முத்துக்கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, இது என்னோட கடை, இந்த கடையை கம்மி ரேட்டுக்கு எழுதி கொடுக்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்கிறார். அதை கேட்டுடைய முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த 2 பேரும் அடிக்கிறாரு. அடித்து அவங்க 2 பேருமே ஓடிடுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால், இதான்ப்பா என் கடை, இந்த கடை தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் இந்த கடையை நான் வித்தரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அமெரிக்காவில் என் பையன் பேரன் எல்லாருமே இருக்காங்க. கடைசி காலத்தில் நான் அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கடையை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடையை நான் விற்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய கடையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. எல்லாமே டீலர்ஷிப் தான்ப்பா, அதனால் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, எங்கள் வீட்டில் கூட ஒருத்தவன் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறான். அவன் A to Z வரைக்கும் எல்லாமே படிச்சிருக்கான். அவனுக்கு இந்த கடையை நான் வாங்கலான்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் போய் பேசிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே, அப்பா இங்கே வாப்பா, எல்லோரும் வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, என்ன முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. மனோஜ் இங்கே வா, பார்லரம்மா இங்கே வா, எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாம், பெரிய தொழிலதிபர், இவர் மட்டும் சொல்லிட்டாருன்னா அப்படியே சூப்பராக போயிடும், இவன் பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு, முத்து என்ன சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் ஒரு வயசானவரை கூட்டிகிட்டு போனேன், அவர் அந்த கடையை வந்து விற்கிறேன்னு சொல்கிறாரு. அது பெரிய கடைப்பா, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும், எல்லாமே டீலர்ஷிப்பு தானா, நம்ம போய் அந்த கடையை பார்க்கலாம்ப்பா, அங்கே சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக ஏசிப்பா, அழகாக உட்காந்துக்கிட்டு கல்லாப்பெட்டியில் உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு மனோஜ், ரோகிணி 2 பேருமே. இதெல்லாம் சரியாக வருமா, என்ன சரியாக வருமா, போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரிம்மா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்புறாங்க. மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் சொல்லி திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க தான் நீங்கள் சொல்கிற எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை, என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவன், அவன் ஏற்கனவே எல்லா பணத்தையும் கொண்டு போயிட்டு ஏமாந்துட்டான், இந்த பணத்தையும் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டானா என்ன பண்ணுறது, அதனால் கரெக்டாக போடணும். இந்த கடையில் நல்ல லாபம் வந்ததுன்னா அவன் தூக்கிட்டு போனால 30 லட்ச ரூபா, அதை வட்டியோடு வாங்கிடுவேன், வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி, இப்போது நிறைய நியாயெல்லாம் பேசிகிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு. மீனாவும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து கடைக்கு கிளம்பி போகிறாங்க. சூப்பராக இருக்குது கடை அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. சுருதி எல்லாருமே சொல்கிறாங்க, நல்லா இருக்கே, மெயின் ரோட்லேயே இருக்க கடை, இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே விஜயா பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி, மனோஜ் எல்லாருமே கடை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. இவங்க தான் கடை வந்து வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி, மனோஜ் 2 பேருமே பேசிக்கிறாங்க. கடைலாம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்ன இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களும் எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லிடோடனே அப்படியே போகிறாரு. போயிட்டு வந்த முதலாளி சீட்டில் உட்காந்து சுற்றி பார்க்குறாரு. என்ன பண்ணுறான் பாருப்பா, வந்து கடையை பார்க்க சொன்னால் அவன் போயிட்டு முதலாளி சீட்டில் உட்காந்துட்டுருக்கான், அவன் திருந்தவே மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியே எழுந்து வராரு. இங்கே வாடா, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கிட்ட வந்தவொடனே, என்ன பண்ணிகிட்டு இருக்கா, இல்லை உட்காந்து பார்த்தேன் நல்லா இருக்கானு அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ரோகிணி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க.